மாதா பிரார்த்தனை ஜெபம். அம்மா தாயே, தயாபரியே, அமல உற்பவமே, எங்கள் அன்பான சதா சகாய மாதாவே, இதோ உமது பாத சந்நிதானம் பணிந்து நிற்கும் பாவிகளை திருக்கண்ணோக்கி பாரும். பஞ்சத்தால் வாடி வந்தோம், பசி பிணியினால் ஓடி வந்தோம், படுந்துயரம் தாங்காமல் பரிதவித்தோம். தாயே, எங்களுக்கு சகாயம் புரியும் சகாரி நீ அல்லவா? உபகாரம் பண்ணும் உத்தமி நீ அல்லவா? உம்மையல்லாது எங்களுக்கு உதவி புரிவோர் யாருண்டு? துணை செய்வோர் யாருண்டு? இறங்குவோர் யாருண்டு? ஏந்தி அணைப்பார் யாருண்டு? அம்மா தாயே ஆண்டவளே, உம்மையல்லோ உலகம் சகாயத்தின் நாயகி என்று அழைக்கிறது, இரக்கத்தின் ராக்கினி என்று கூப்பிடுகிறது. இதனால் அல்லோ உமது சந்நிதானம் கோடான கோடி பக்தர்கள் நிரம்பி வழிகிறது. லட்சாதி லட்சம் பிற சமதிகளால் நிறைகிறது. நாளாந்தம் ஆயிரம் ஆயிரம் புதுமைகளால் பொலிந்து விளங்குகின்றது. இதை அறிந்தே பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்மேல் நம்பிக்கை வைத்து உமது சந்நிதானத்தில் சரணடைந்து நிற்கிறோம். உமது பாதார விந்தத்தை கட்டிப்பிடித்து கண்ணீரால் கழுவுகிறோம். இருக்கை நீட்டி இறந்து கேட்கிறோம். விண்ணப்பம் பண்ணி விடையை எதிர்பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உம்மையல்லாது எங்களுக்கு ஆறுதல் புரிபவர் யாரும் இல்லை. இந்நேரம் எங்கள் பேரில் மனமிறங்கி ஒரு முறையாவது உமது கருணையின் வழியில் கடைக்கண் பார்வையை எங்கள் பக்கம் திருப்பி அருளும். மதுரவாய் திறந்து மறுமொழி சொல்லியருளும். திருக்கரத்தால் வெகுமதியை தந்தருளும். இதோ உமது படத்தின் அருகே எங்களுடன் கூடியிருந்து சகாயத்தை கேட்கும் பிற சமயவாதிகள் பேரிலும் இரக்கமாயிரும். அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் இல்லை என்று சொல்லாமல் ஈந்தருளும். அவர்களும் உமது நேச பிள்ளைகள் என்பதை மறவாதேயும். விசேஷமாய் அவர்கள் மனம் திரும்ப பண்ணியரும். கடைசியாக ஆண்டவளே, எங்கள் பாப்பனவரையும் ஞான மேய்ப்பர்களையும் எங்கள் நாட்டையும் எங்கள் தொழில் துறைகளையும் எங்களுக்குள் யாவற்றையும் உமக்கு பாத காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன். இதை நீர் ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதித்தருளும். ஜெபிப்போமாக. சர்வேசுரா சுவாமி, பரிசுத்த சகாய மாதாவை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து அழுது மன்றாடி கிடக்கும் அடியர்கள் மேலே கிருபை வைத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.